என்னடா வீடியோ எடுத்தோடனே இவன் உட்காந்துருக்கானே, எப்பவுமே 2 பேர் இருப்பாங்களே, ஒருத்தர் இருக்கானே பாக்காதீங்க. இன்னொருத்தர் இருக்கிறவனுக்கு அவனுக்கு வேற வேலை இருக்கு. அதனால இந்த வீடியோ வரல. அடுத்த வீடியோ எல்லாம் வந்துருவான். இந்த ஒரு வீடியோ மட்டும் நான் மட்டும் தான் வருவேன். அட்ஜஸ்ட் பண்ணி. நான் எதுக்கு இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்சஷன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர். எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல பாத்திருப்பீங்க. ஒரு அருமையான ஹாரர் சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருந்தது. அப்ப வந்து அப்ப வரும்போதே நிறைய பேர் நிறைய மிக்சர் ஒப்பீனியன் இருந்துச்சு. நான் அப்பவே வீடியோ போடலாம் தான் இருந்தேன். சரி, எனக்கு வந்து அந்த அன்கட் வெர்ஷன் பாக்குறதுல விருப்பமே கிடையாது. இந்த சென்சார் இது பண்றவன் என்ன பண்ணிட்டான், கட் பண்ணிட்டானுங்க. அது அந்த 2 சீன்றது எவ்வளவு முக்கியமான சீன்ன்றது எனக்கு ஃபுல் வெர்ஷன் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா, அதாவது அந்த படத்தோட இது ஃப்ளோலயே பார்க்கும்போது தான் தெரியுது இது எவ்வளவு பெரிய சீனு அப்படின்றது. அது பார்த்துட்டும் சரி ஓகே, அதுக்கு முன்னாடியாவது அந்த படம் பாக்குறதுக்கு, அந்த சீன் பாக்குறதுக்கு முன்னாடியாவது இவனோட ஒப்பீனியன் மாறி இருந்துச்சு. அதாவது ஸ்பாய்லர் தான், நீங்க படம் பார்க்கலாம்னா பார்த்துட்டு வந்துருங்க. அது அந்த அன்கட் சீன்னால சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த சீன் உண்மையான சீன் பார்த்ததுக்கு அப்புறம் கூட இவங்க திருப்பி பியருக்கு தான் சப்போர்ட் பண்றானுங்க, லவ் அடிட்டு தான் போடுறானுங்க தவிர அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டானுங்க. இது வந்து இல்ல, பியர்ன்றதான் எவ்வளவு பெரிய இது மலுமட்டை அப்படின்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்டில் உண்மையான காதல்னா அப்படிதான், பியர்னா அப்படிதான், பியர் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான், அவன் தான் விக்டிம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் போடுறதும் சரி. அதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு மாதிரி வந்து இது கத்துக்காங்கடா, இன்னும் எத்தனை லவ்வர் படம் அதை தாண்டா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு புரியுற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு இது எப்படி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, பியர்ன்றவனுக்கு நிக்கி மேல ஒன் சைடா காதல் இருக்கும். ஆனா அவனுக்கு அதை சொல்றதுக்கு கட்ஸ் இல்ல. ஏன்னா அவனால வந்து இந்த நோவை ஏத்துக்க முடியாது. அது ஓகே, அக்செப்டபிள். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு சொல்லிட்டு சப்போஸ் நம்ம ரிஜெக்ட் ஆயிட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்ற பயம் இருக்கும். அது வரைக்குமே எப்படி இருந்துச்சுன்னா, இவனுங்க ஏன் பியர் மேல கனெக்டடா இருக்கானுங்க, பியருக்கு சப்போர்ட் பண்றானுங்க அப்படின்றது ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா அவன் வந்து ஒரு ஆவரேஜ் இன்ட்ரோவர்ட் கெய்னா அப்படிதான் இருப்பான். அவனுக்கு பொண்ணே பிடிச்சிருந்தாலுமே எங்க சொல்ல போய் ரிஜெக்ட் ஆயிட்டா அதுல நம்ம ஃபீல் ஆயிடுவோமோ, அவன் எங்க நம்மள வேற ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி பண்ணிடுவாளோ அப்படின்றதுக்காக மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அதுலயே தங்கிடுவானுங்க. ஒன் சைட் லவ்லயே அப்படியே இருந்துருவானுங்க. இவனுக்கு அந்த மாதிரி இருந்து அவளே வந்து கேட்பா ஓப்பனா வந்து, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இவன் அந்த இடத்துல அப்பயே சொல்லியிருந்தான் அப்படின்னா அந்த படமே நடந்திருக்காது. பட் என்ன பண்ணியிருப்பான்னா அந்த இடத்துல சொல்லாம விட்டுருப்பான். அதுக்கப்புறம் ஒன் விஷ் லோன் கிடைக்கும். நிறைய தியரி இருக்கு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து வேற ஒரு ரியாலிட்டில இருந்து வந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்றாங்க. சில பேர் வந்து இதுல கோஸ்ட் எலமெண்ட், அந்த மித்திக்கல் எலமெண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கு அப்படின்றாங்க. அது அந்த தியரி எல்லாம் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த படத்தை இவனுங்க எப்படி எடுத்திருக்கானுங்க, ஐ மீன் எப்படி சொல்றது, இந்த எடிட் போடுறவனுங்க, அந்த எடிட்டுக்கு லைக் போடுறவனுங்க, சோ கால்டு இந்த சில பேர் இருக்காங்களே, ஐ மீன் இந்த படத்தை தப்பான பெர்ஸ்பெக்டிவ்ல புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னன்னா, உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான். இப்போ அவதான் உங்ககிட்ட பிடிக்கல, உங்க கூட இருக்க விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றாள் இன்னைக்கு, அப்புறம் அவளை வலுக்கட்டாயமா உங்க கூடவே இருக்க வைக்கிறது பேர் காதல் கிடையாது. அதுதான் இந்த படத்தோட எப்படி சொல்றது, அல்டிமேட் இது சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன, அவன் வந்து அந்த இதுல கேட்டிருப்பான், அவ படுத்துட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கும்போதே பேசுவா, என்ன கொன்னுற கூட கொன்னுரு அப்படின்னுவான். ஏன்னா என்ன பிடிக்கல, உங்க கூட அப்படி இருக்க முடியல அப்படின்னு. அப்ப இவன் சம்பந்தமே லூஸ் மாதிரி கேட்டு இருப்பான், என் கூட வந்தா என்ன அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு. ஆமா, ஏன்னா பிடிக்காதவன் கூட இருக்கிறதுன்றது கஷ்டம் தான். நீ என்ன என்ன வேணா சொல்லலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பு இல்லைன்னா எனக்கு சகிச்சுட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. உன்னால வந்து ஒரு ரூம்மேட்டு கூடிய, உனக்கு ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னா அவன் கூட உன்னால ஒரு ரூமே ஷேர் பண்ண முடியல, அவன் கூட எப்படி நீ லைஃப் ஷேர் பண்ணுவ? இந்த ஒரு பாயிண்ட் அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. அவனுக்கு என்னன்னா, ஏன் பியர் கூட இருந்தா என்ன, அப்படி அப்சஸ்டா இருந்தா என்ன, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பியர் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஏன் அவன் இன்னும் வில்லன், அவன் தான் வில்லன், இவங்களுக்கு வந்து இன்னும் நிக்கி தான் வில்லன் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது நிக்கி தான் பண்றா அப்படின்னு கிடையாது, அவன் தான் வில்லன். ஏன்னா உனக்கு வந்து ஓகே, நீ என்ன பண்ணிட்ட, விஷ் பண்ணிட்ட, நீ என்ன நினைச்சா, ஓகே ஃபர்ஸ்ட் நினைச்சா உண்மையாலும் லவ் பண்றா, ட்ரூவா லவ் பண்றா அப்படின்னு நினைச்சு இருந்திருக்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல பிரேக் ஆகுது, இல்ல அந்த ஒரு இதனாலதான் பிரேக் ஆகுது அப்படின்ற. ஆனா நீ அந்த இடத்துல என்ன பண்ற, அவ கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க. அதாவது அதுதான் இருக்கலே மிகப்பெரிய தப்பு. அவளுக்கு தெரிஞ்சிச்சு அவன் கூட மனப்பூர்வமா இல்ல, அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு கட்டுனாலதான் இருக்கா. நான் அரேஞ்ச் மேரேஜ் தாக்கல, நான் நினைச்சு பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க. அதாவது அவன் கூட விருப்பப்பட்டு இல்ல, ஒரு கட்டுக்காக இருக்கா. புரியுதா? ஒரு
அந்த விஷயம் பிரேக் பண்ணதுக்காக இருக்கா? அரேஞ்ச் மேரேஜ் அந்த மாதிரிதான் இருக்கா? அதனால அவ கூட நீ அதுதான். அதாவது அந்த அவன் தான் பயங்கரமான வில்லன் இதுல. அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவ வந்து இவ்வளவு இதுவா இருக்கா, இதனால பொசஸ் ஆகிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுமே என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் ஸ்டில் கன்வின்ஸ் தான் பண்ணுவான். அந்த விஷயம் ஆல்டர் பண்ணலாம் பார்ப்பான். அதை வந்து எப்படி சொல்றது, சரி நம்ம பேசிக்கலாம், ஏன்னா நீ இது பண்றதானே அப்படின்னு சொல்லிட்டு அவ அதுலயே இருக்கணும், அவளை வச்சுக்கணும் தான் பார்ப்பான். அவன் வந்து அவ தூக்கத்துல புலம்பும் போது கூட என் கூட இருந்தா என்ன உனக்கு தப்பு, என் கூட இருக்கிறதுல என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்றத ஜஸ்டிஃபை தான் பண்ணுவான்னு தவிர அவனுக்கு அது புரியவே மாட்டேங்குது. நம்ம ஒருத்தன் ஃபோர்ஸ்ஃபுல்லா வச்சிருக்கோம், அவனுக்கு உண்மையாவே பிடிக்கல அப்படின்றதே அவனுக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. ஏன்னா அதுதான் பியர், அதான் வில்லன்னு சொல்றதை விட அவன் தான் இந்த இதுல வந்து விக்டிம் அவன் கிடையாது, நிக்கி தான் விக்டிம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இல்ல அவன் தான் பாவம்னு சொல்லிட்டு நீங்க பியரை கெடி போடுறதும் தப்பு. இந்த ஒரு கான்டெக்ட்ல கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. அதாவது பியர்ன்றவன் ஸ்டார்டிங்ல ஒரு ஒன் சைடு இதுவா இருக்கான், அவனுக்கு வந்து சொல்றதுக்கு பயமா இருக்கு, அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இதனாலதான் நடக்குது, அவனுக்கு வந்து பிடிக்காம இருக்கா அப்படின்னு அப்படி தெரிஞ்சுமே நீ அவளை இல்ல நான் அவளை கஷ்டப்படுத்துவேன், லைக் என் கூட வச்சுக்கிட்டு அப்படி கூட நான் அவளை எப்படி சொல்றது, அவ உனக்கு கேட் ஃபுட் கொடுக்குறா, அவளை வந்து அவ்வளவு வற்புறுத்திட்டு இருந்தாலுமே இல்ல இல்ல என் கூடவே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அது கூட வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் இப்படி என்ன நீ பிடிக்காதவங்க கூட வாழ்ந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி உன் கூட வாழ வச்சு என்னதான் சாதிக்க போறேன், அப்படி என்ன கிடைக்குது அப்படின்றத அவன் கடைசி வரைக்கும் ரிலைஸே பண்ணிருக்க மாட்டான். அவன் கடைசி வரைக்கும் எப்படி ரியலைஸ் பண்ணிருப்பான் அப்படின்னா, இதனால வந்து மத்தவங்க எல்லாம் சாகுறாங்க அப்படின்னு ரியலைஸ் பண்ணி தான் அவன் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். தவிர இது வந்து கடைசி வரைக்குமே பேரு அந்த அந்த பாயிண்டே ரேஸ் பண்ண மாட்டான். நம்ம வந்து பிடிக்காதவங்க நம்ம கூட இருக்கக்கூடாது, ஃபோர்ஸ்ஃபுல்லா வச்சுக்கூடாது அப்படின்றது. ஆனா டைரக்டர் தான் சொல்ல வந்திருக்காரு. ஆனா இவங்களுக்கு அது புரியல. பாதி பேருக்கு அது சரியா புரிஞ்சுக்காம நிக்கி மேல பிளேம் போட்டு நிக்கி தான் சொல்லிட்டு பியர் தான் விக்டிம்னு சொல்லிட்டு நிக்கி மேல பிளேம் போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. இவ்வளவுதான். இதுதான் நான் சொல்ல வந்தது. என்னன்னா இதுல வந்து பியருக்கு எடிட் போடாதீங்க, லவ் எடிட் போடாதீங்க, சர்க்காசமா போடுறது பரவாயில்ல. சில பேர் சீரியஸாவே அந்த படத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. அதை கொஞ்சம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாருங்க, நான் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாருங்க. உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. திருப்பாச்சி படம் பார்த்துருக்கீங்க? திருப்பாச்சி அதுல விஜயன் அப்படிதான் பண்ணுவாரு.